பத்தவே இல்ல, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேக்குறானுங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா கிட்ட காசு இல்லாதனால அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அதுக்கான காசை கொடுக்கலான்னு எவ்வளவுன்னு கேட்டா 5 யுவான் சொல்றாரு. அது ரொம்ப சீப்பா இருந்தாலும் அதுவே அவங்க குடும்பத்துக்கு பெரிய காசா தெரியுது. சோ ரொம்ப தயங்கி தயங்கி தான் அந்த காசையும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படியே ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கு வந்து பசங்களுக்கு மட்டும் வாங்கி தராங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவரு எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுக்கறாரு. அது அந்த அம்மாவுக்கு இவரோட நல்ல மனசு புரிஞ்சிருது. பசங்களும் இன்னைக்கு வயிறார சாப்பிட்டு போறாங்க. அதுவே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் வரும்போதும் நைட்டு நூடுல்ஸோட பிரைஸ் 5 யுவானுக்கு குறைச்சு எழுதி வச்சிடறாரு. திடீர்னு கொஞ்சம் வருஷமா அவங்க குடும்பத்தை பார்க்கவே முடியல. இருந்தாலும் என்னைக்காவது அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து இவரு ஒவ்வொரு நியூ இயர் இன்னைக்கு நைட்டும் நூடுல்ஸோட பிரைஸ் 5 யுவானுக்கு மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள் யாரோ ஒருத்தன் வந்து இன்னும் 5 யுவானுக்கு தான் நூடுல்ஸ் விக்கிறீங்களான்னு கேக்குறான். யாருடான்னு பார்த்தா அதே ஃபேமிலி. அந்த அம்மாவுக்கு நல்லா வயசாயிருக்கு. இன்னைக்கு அந்த 2 பசங்களும் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு அந்த நூடுல்ஸ் கடையை மறக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுவே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ எப்பயுமே நம்ம காசை சம்பாதிக்கிறதை விட வாழ்க்கையில நல்ல மனுஷங்க